ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெஜண்ட் ஃப்ரீ ஃபயர். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூம் டூர் தான் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரூம்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஸோ ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நான் செட்டப் வச்சுருக்கேன், என்ன மாதிரி பிசி வச்சுருக்கேன்ற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் ரூமு இதுதான் என் ரூம் கைஸ். இந்த தான் பிசி செட்டப்பு. ஸோ பிசி செட்டப்லாம் பார்த்து ஸோ இன்னும் 2 மானிட்டர்லாம் வச்சுருக்கேன் அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஒன்று வந்து கம்பெனியில் கொடுத்தது, அது ஒர்க்குக்காக கொடுத்தாங்க. பட் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த செகண்ட் மானிட்டர் இதோ இங்கே இருக்க லெஃப்ட்டு, இந்த மானிட்டர் வந்து கம்பெனியில் கொடுத்த மானிட்டர். அதனால் இதை கண்டுக்காதீங்க. இதுதான் நம்ம வாங்கினது. இந்த மொத்த செட்டப்பும் நம்ம வாங்கினது. லைட்டெல்லாம் இருக்குது. ஏன் ப்ரோ லைட்லாம் போடலான்னு கேட்டிங்கன்னா போடுறோம் ப்ரோ. இருக்கும் இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஓகே ஃபைன். ஸோ இப்படி தான் இருக்கும். உங்கள் லைட்லாம் போட்டால் இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன் பீஸ், ஏன்னா நம்ம பயங்கரமான ஒன் பீஸ் ஃபேனு. ஸோ அப்படியே இப்போ நருட்டோதும் ஒட்டி வச்சுருப்பேன். ஸோ இதான் என் ரூமு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் தான் இங்கே தான் உட்காருவேன். இங்கே உட்காந்துட்டு அப்படியே பசங்களை இங்கே தான் உட்காருவாங்க. இப்போ வரமாட்டாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை, வரமாட்டாங்க. அப்படியே வந்தீங்கன்னா அதோ இந்த பக்கட்டும் இதுதான் நம்ம ரூம். ஸோ பார்த்து இங்கே 2 ஸ்டிக்கர் போட்டிருந்தேன். பட் இங்கே வந்து இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கே புது டேபிள். இந்த டேபிள் வந்து இப்போ தான் அடுத்து உள்ளே விட்டோம். பசங்க தான் வந்து தூக்கிட்டு வந்தாங்க கீழே இருந்து. ஸோ இந்த டேபிள் வந்து இப்போ தான் வந்திருக்கு. அது வரைக்கும் இந்த பெட்டு வந்து தலையை எங்கிட்டு வச்சு படுக்கிற மாதிரியும், நான் வந்து தூங்கும் போது அதை தான் பார்த்து தூங்குவேன். 2த்தையும் பார்க்கும்போது சிரிச்சுட்டே அப்படி தூங்கிடுவேன். அது 2த்தையும் பார்த்துட்டு இப்போ வந்து மாறினதுனால சரி ஏசி கீழே வேறு இருக்குது, எதுக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அது இது அப்புறம் அந்த இது நம்மளுக்கு லூஃபி தான் பயங்கரம், ஒன் பீஸ் தான் பயங்கரம் கைஸ். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என் லைஃப் சேஞ்ச் பண்ணுச்சு. ஸோ எனக்கு ஒன் பீஸ் ரொம்ப ஃபேவரட்டான ஒன் பீஸ் நிறைய ஒன் பீஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. நருட்டோது நிறைய இருந்துச்சு. அது வந்து இந்த மாற்று நடனால இங்கே இருக்க 2த்தையும் காணும். அங்கே ஒன்று இருந்துச்சு, இன்னொன்று இருந்துச்சு, அதுவும் காணும். ஸோ அப்படியே போயிருச்சு. இங்கே தான் உட்காருவோம். பசங்களாம் அதுவும் அங்கே இங்கே ஃபுல்லாக உட்காந்துப்பானுங்க. இந்த விட்டாதைக்கு கூட உட்காந்துப்பாங்க. இங்கே உட்காருவாங்க, ஸோ அந்த ஸ்டூலில் உட்காருவாங்க. ஸ்டூலில் உட்காந்துதோ லைவ் போடாமல் அந்த பிளக்கை பிடிங்கி விட்ருவானுங்க. அங்கே அது ஆஃப் ஆயிரும். சிபியூக்கு யூபிஎஸ் கூட நான் போடல. ஸோ அது ஆஃப் ஆயிரும். இப்படி தான் வந்து ஃபன் பண்ணுவாங்க ஃபுல்லாக. ஸோ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிருந்தேன் பிசி பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம வாங்க ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் ஏசியும் போட்டோம். சரி ரூம் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். வந்து இவ்வளோ க்ளீனாக இருக்குமாலாம் கேட்டிங்கன்னா, அந்த டேபிள் மட்டும் தான் க்ளீன் பண்ணேன். மற்றபடி ரூம்லாம் இப்படியே தான் பாருங்கள், இப்படியே தான் இருக்கும். ரூம் இப்படியே தான் இருக்கும். அந்த இது மட்டும் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு ரேக்கு மட்டும் க்ளீன் பண்ணேன், அவ்வளோதான். அந்த டப்பாவில் கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கும். அது வந்து இப்படி தான். இந்த பேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்காக லேப்டாப் உள்ளே இருக்குது. அதனால அப்படியே பத்திரமா இருக்கும். வேலை வந்து 2:30 மணிக்கு ஆரம்பிக்கணும், பிரச்சனை கிடையாது, பார்த்துப்போம். ஸோ அப்படியே இந்த ஒய்ஃபை கேபிள் இங்கே வெளியே தான் ஒய்ஃபை வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து அப்படியே வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அந்த மானிட்டரும் டக்குன்னு ரொம்ப நேரம் விட்டோன்னா அது ஆஃப் ஆகி போயிடும் மானிட்டரு. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் தான் போட்டு விளையாடுவேன் கைஸ். இந்த ஹெட்செட்டு போட்டு என் காது வலிக்கும் தெரியுமா, சரியான வலிக்கும் இந்த காதெல்லாம். இது மட்டும் ஒன்றும் வாங்கிடாதீங்க பார்த்தீங்கன்னா, கண்ணில் போட்டுச்சுன்னா. ஏன்னா அப்படி காது இருக்கும் போட்டு வலி இல்லாமல் இதை வச்சுருக்கேன். நான் 3 ஹெட்செட் வச்சுருந்தேன். அது பசங்க என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சி இழுத்துட்டு உடச்சி விட்டாங்க. இது ஒன்று தான் இப்போதைக்கு இது ஒன்று தான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ஆடிட்டு இருக்கோம். இன்னும் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிருந்தீங்க, இருங்க பெஸ்ட் இதை ஆன் பண்ணிக்கலாம். நம்மளோட பிசி இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், GT RTX 3050 6GB RAM. ஸோ இது எங்கே வாங்கினீங்கன்னா ஜெய் கம்ப்யூட்டருக்கு தான். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம், நம்ம ஃப்ரெண்டுக்கு அங்கே தான் ரெஃபர் பண்ணி எடுத்தோன்னு. ஸோ நானும் அங்கே தான் எடுத்தேன். GT RTX 3050 இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட Ryzen 5 5500 அந்த ப்ராசஸரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜரா இது உள்ளே போனால் காட்டுவான். ஆமாம், இது உள்ளே போனால் தான் காட்டும். இது பெருசுப்படுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. சிபி உங்களுக்கு இதில் ஷோ ஆயிரும். ரைசன் இங்கே பாருங்க, இன்னும் நானே சூமியில் காட்டுறேன். ஐய் தம்பி வாப்பா, என்னடா இது இப்போ பிளர் ஆகுது. Ryzen 5 5500. ஸோ இந்த ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இருங்க, இது குட்டியாக்கிடலாம், பெருசாகிட்ட டென்ஷன் ஆகுது. மெமரி வந்து 16GB RAM. டிஸ்க்கு வந்து வாடா போச்சு.
ஸோ டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கம்மி தான், 477 GB டோட்டலாக. என்னடா இது? டேய் இது வேறு எதாவது ப்ளஸ் பாட்டை புஸ்க்கு உள்ள போயிடுது. 477 GB இது டிஸ்க்கு 1. இது டிஸ்க்கு 2 வந்து இதான் ப்ரைமரி டிஸ்க்கு மாதிரி 239 GB இருக்குது. இதுதான் ப்ரைமரி டிஸ்க்கு மாதிரி. இத்தனை கேபிள் நம்ம யூஸ் பண்ணதால உங்களுக்கே தெரியும். அது இப்போ 3.6 Mbps ஸ்பீடில் போயிட்டு கிடக்குது. அதனால் அதுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ அடை சாவடிச்சிட்டேன் உண்மையை. ஆட அம்மா கிளிக் பண்ணுறா. இது பார்த்தீங்கன்னா RTX GeForce 3050 சும்மா 6GB கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 6GB இங்கேயே போட்டிருக்கோம். ஜிபி மெமரி பார்த்தீங்கன்னா இந்த 14GB காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா GPU மெமரி மட்டுமே 6GB. ஸோ 6GB 3050 தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதை வச்சா நம்ம ஃப்ரீ ஃபயருமே ஆடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ரூம் டூர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ரூம் டூருமே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பிசியோட செட்டப். இப்படி தான் உட்காந்து நான் கேம் ஆடுவேன். ஸோ இங்கே வந்து லைவ் போடுறதுக்கு ஒரு ஸ்ட்ரீமிங் ஆப்பும் இருக்கும். இங்கே வந்து இந்த ரைட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஓடிட்டுருக்கோம். ஸோ இங்கே இதுதான் ஃப்ரீ ஃபயரு. இப்படி வச்சு அடி போகணுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டில் பார்க்கணும். ரைட்டில் தான் ஆகுது. ரைட்டில் ஆகிரும். இப்போ வந்து இது இப்படி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். இது லெஃப்டில் ஆகிரும். ஸோ அது கரீனா ஃப்ரீ ஃபயர்னால அது வந்து ஃபுல் ரைட்டு பார்த்துக்கும் அது. ஸோ ரைட்டு இது வச்சுப்பேன். லெஃப்ட்டு வந்து நம்ம மூஞ்சி தெரியுது போலங்க. ரைட்டு அது பிரச்சனை கிடையாது. சட்டை வந்து பார்த்தீங்கன்னா துவைக்க கஷ்டமாக சொல்லுறது, ஈஸியாக சட்டை போட்டு வச்சுருக்கீங்க. அதனால் பிரச்சனை கிடையாது. இதுதான் ஸ்டீம் போடுறதுக்காகவே ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் போவோம். ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரு அப்படி தான். இப்படியே உட்காந்து லைட் ஆஃப் பண்ணிட்டோன்னா அப்படியே இருங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஷோ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. கீ மேப்பிங் கேட்டிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோவில் கீ மேப்பிங்கான வீடியோவும் போட்டுடுறோம். பிரச்சனை கிடையாது. லைட் ஆஃப்லன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோதான். இப்படி தான் இருக்கும் லைட் ஆஃப்னால. ஏங்க அந்த கன்ஃபார்ம் கொடுத்துட்டு போயிடுறேன். அம்மா கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இங்கே வருங்க. அவ்வளோதான் கைஸ். இப்படி தான் நம்ம செட்டப்பே இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கே. கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். கம்மி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் இருட்டில் இருந்தால் பசங்களாம் இங்கே தான் உட்காந்துட்டு ஒரு ஃபன் பண்ணுவாங்க. ஃபுல்லாக ஒரே ஃபன் இங்கே தான் நடக்கும். இப்படியே போச்சுன்னா அதோ FPL இது மட்டும் குறையாது. நாட்டோ வந்து என் செல்லம். அப்படியே போச்சுன்னா கோஜோ வந்து ஒரு ஓரமாக இருக்குது. எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த ஆட்டை பார்த்தா நான் அந்த பிரிண்ட் எடுத்திருக்க மாட்டாது. ஸோ இதான் நம்ம ரூம் டூரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது போட்டுடலாம் கீ மேப்பிங்கு. பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் ப்ரோ, ஃபுல் ஹோமையும் டூர் எடுத்து விடு ப்ரோ, அது பார்க்குற மாதிரி இருக்காது. பட் வேணும்னா கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே உங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ டெய்லி உங்களுக்கு 3 வீடியோ உங்களுக்காக போட்டுட்ருக்கேன். ஸோ 3 ஷார்ட்ஸுமே போடுவேன். ஒரு லைவ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நடக்கும். ஸோ ஒரு மேபி 1 வீக்கில் ஒரு 2 days இல்லை 1 days இந்த மாதிரி மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய வேலை இருக்கிறதுனால மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் போட்டு கொஞ்சம் சப்போர்ட்டு கொடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் உட்காந்து ஆடுறோம். ஓகே. ஸோ நம்ம ரூம் டூர் கேட்டிருந்தீங்க. ஸோ ரூம் டூருக்கான வீடியோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10:30க்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ நாளைக்கு 10:30 தான் அது ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எப்போ எடிட் பண்ணணும்னு எனக்கே தெரியல கைஸ். ஸோ பார்ப்போம். ஓகே கைஸ். ஸோ அடுத்த வீடியோ பார்க்குறீங்க. see you guys.